துன்புறுத்திய வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகளுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ்மணி, இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? எத்தனை நாட்களுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வீட்டு வேலைக்கு வந்த இளம் பெண்ணை திமுக எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன், மருமகள் மார்லினா ஆகிய இருவரும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்ததாக திருவான்மியூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தலைமறைவான நிலையில் நேற்று மாலை அளவில் இருவரும் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு 12:30 மணி அளவில் கைது செய்யப்பட்டவர்களை மருத்துவ பரிசோதனை முடிக்கப்பட்டு எழும்பூரில் உள்ள நீதிபதியினுடைய வீட்டுக்கு முன்பாக ஆஜர்படுத்துவதற்கு அழைத்து வந்தனர். ஆனால் அப்போது ஆவணங்கள் சரியில்லை, அதே போல மற்ற விவரங்கள் சரியில்லை நீதிபதி திருப்பி அனுப்பிவிட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது சரியாக ஒரு 6:30 மணி அளவில் எழும்பூர் நீதிபதி குடியிருப்பில் உள்ள நீதிபதி வீட்டில் அவர்கள் இருவரையும் ஆஜர்படுத்தினார்கள். இந்த வழக்கு விவரங்களை விசாரித்த நீதிபதி அவர்களை பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரையும் சிறையில் அடைப்பதற்காக பலத்த பாதுகாப்புடன் போலீசார் கொண்டு செல்கின்றனர். பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவர்களை அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.